சிறிது நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை விரிவாக தெரிந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த அருமையான நாளை கொடுத்திருக்காரு, அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. யாருமே அமைதியா இருக்க வேணாம். அவரை நோக்கி நம்ம பாக்குறதுக்கு எந்த நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம், உண்மையுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தேவன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் வெறும் கல்லோ மண்ணோ கிடையாது. உயிருள்ள ஆண்டவர், அற்புதங்கள் செய்த ஆண்டவர். அவரை நோக்கி ஆராதனை செலுத்துமா, அவரை நோக்கி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரே தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. சுகம் தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நீங்க வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையில ஆண்டவரை நோக்கி ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது, உடைக்கப்பட்டது என்று. அவர் வல்லமையுள்ள தேவன். அவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரே தேவன், உண்மையுள்ள தேவன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பலவீன நேரங்கள்ல, சுகவீன நேரங்கள்ல சுகம் தந்த தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கிறோம், அநேக விதமான மக்களுக்கு குஷ்டரோகியை சுகப்படுத்தி இருக்காரு, குருடருக்கு பார்வை தந்திருக்காரு, அநேக அற்புதங்களை செய்த ஒரே தேவனை நோக்கி பார்க்குமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாயின் கருவில் உன்னை குறித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனை நோக்கி பார்க்குமா? ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆமா, நம்ம தாயின் கருவில உருவான நாள் முதலா அவரோட கண்ணின் மணி போல நம்மளை காக்கிற தேவன். அவரை நோக்கி பார்க்குமா? தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாயில தொடர்ந்து நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, எங்க வாழ்நாளில் நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஓ நீர் பாராட்டின கிருபையோ தாராளம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, நாங்க எந்த பாதையில என்ன தவறுகள் செஞ்சாலும் ஒருபோதும் ராஜா நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்பு குறையல ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. நாங்க இந்த உலகத்துல செஞ்ச தவறுக்காக, நாங்க செஞ்ச பாவத்துக்காக ராஜா, நாங்க தவறி போன பாதைக்காக ராஜா, நாங்க சொன்ன பொய்க்காக ராஜா, நாங்க செய்த பெரிய பெரிய பாவத்துக்காக நீங்க இந்த உலகத்துக்கு வந்து ராஜா அடிபட்டு உதைப்பட்டு ராஜா உங்கள் திரு ரத்தத்தை சிந்தி எங்க பாவத்தை கழுவினீர் ராஜா. அதுக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எஸ், நம்ம பாக்குற வேதத்துல வெறும் 5 அப்போ 2 மீனை வச்சு ஆண்கள் மட்டுமே 5000 பேரை கிட்டத்தட்ட அவ்வளவு பேரை போஷித்தாரு. இந்த பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்ச ஒரே தேவன். அவரை நோக்கி பார்க்குமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் வாயில விரிவா திறந்து நல்லா சத்தமா அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறுமா, நன்றிகளை செலுத்துவோமா? ஓ இந்த நாள் அவருக்கு அவரு நமக்கு கொடுத்திருக்காரு. ஓ எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்க முடியாம போயிருக்கு. எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. ஆனா நம்மள ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. நம்மள இந்த நாளை காணும்படி செஞ்சிருக்காரு. நம்மள அநேகருக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. இன்னும் அநேக நாட்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்க போறாரு. அவருக்கு சாட்சியா நம்மளை எழுப்ப போறாரு. அவரை நோக்கி பார்ப்போமா? ஓ நம்ம வாழ்க்கைய அவர் கையில ஒப்பு கொடுத்தோம்னா, நம்ம வாழ்க்கையில அவர் உள்ள விட்டோம்னா, இன்னைக்கு வாஞ்சையோட விருப்பத்தோட அவரை நோக்கி சொன்னோம்னா, ஏசப்பா எங்க வாழ்க்கையில நாங்க உங்களுக்கு இடம் தரோம் ஏசப்பான்ட்டு, அது ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அந்த வாஞ்சையோட விசுவாசத்தோட அவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது எல்லா கட்டுகளும் நம்ம பார்த்தது மாதிரி பவுலும் சீலாவும் ஆராதனை செய்யும் போது எல்லா கட்டுகளும் அழுக்கப்பட்டது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏசப்பா வரும்போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கட்டுகள், எல்லா சுகவீன பலவீனங்களும் அகற்றி போட போறாரு. நம்ம வாழ்க்கையில என்ன தடைகள் இருந்தாலும், ஒருவேளை ஒரு வேதனையோட நம்ம இங்க வந்திருக்கலாம், ஒரு கஷ்டத்தோட வந்திருக்கலாம், ஒரு துன்பத்தோட வந்திருக்கலாம். ஏசப்பா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு நம்ம நினைச்சு வந்திருக்கலாம். ஓ எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர்ஸ் போனாலும் சுகம் தர முடியாத வேதனையா கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவரால் அது முடியுங்கிற விசுவாசத்தோட வந்திருக்க, நம்ம நம்பி வந்திருக்க நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை செய்ய போறாரு. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ
அவரே சுகம் தரும் மருத்துவர், அவரே நம்மை நேற்றும் இன்றும் என்றும் வழி நடத்தும் ஒரே தேவன். நம்ம குடும்பத்துக்கு நம்ம சபைக்கு தலையா நின்று வழி நடத்துகிற ஒரே தேவன் அவர் ஒருவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் அநேக நேரத்துல பாக்குறோம், அநேக தேவ மனிதர்களை பாக்குறோம் வேதத்துல, அநேக தேவ மனிதர்கள். தானியேலை பாக்குறோம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாக்குறோம். எந்த இன்னலான நேரத்திலையும், எந்த இக்கட்டான நேரத்திலையும் ஆண்டவர் அவங்க ஒருபோதும் கைவிடல. அவங்களை நோக்கி தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே ராஜா, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலையும் ராஜா எங்க எல்லாரையும் ஒன்று கூடி இந்த இடத்துக்கு வர நீ தந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இன்னும் அநேகர் ராஜா வர இருக்கிறார்கள் ராஜா, அவங்க வர நேரத்தை தடைப்படாமல் ராஜா, எந்த தடையும் இன்றி அவங்க வந்து சேர உதவி செய்யுங்க ராஜா. எங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து என்னுடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் ராஜா இப்ப உலாவிக் கொண்டிருக்கிற உங்களது கிருபைக்காக நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, இன்னைக்கு ராஜா ஆராதனை வேலையே செய்தி வேலையை முற்றிலுமா உங்களுக்கு கரங்களை கொடுக்கும் ராஜா. ஏசப்பா, எங்களை மறைத்து ராஜா நீர் வெளிப்படும் ராஜா. உமது வார்த்தையினால் நாங்கள் திருப்தி அடைய ராஜா, உமது மன்னாவினால் நாங்கள் திருப்தி அடைய கிருபை பாராட்டும் ராஜா. வந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதியும் ராஜா. எங்க வாழ்க்கையில ராஜா எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நாமம் உயர்ந்தது. உயர்ந்த நம்முடைய ஆண்டவரை நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்தி மேன்மைப்படுத்தி பாடி ஆராதிக்க போகிறோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே என்ற பாடலை அவருக்கு சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திடேன், உயிர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடும், திருவாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும், திருவாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, கைகளை தட்டி பாடுவோம். அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவர், உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவர், உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீ. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பினேன், உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆருயிரே, இயேசுவே எந்தன் ஆருயிரே. எந்த
சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திட தந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவோம் இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே வெள்ளியுமோ பெரும்பேர் புகழும் பண ஆசையுமே நல்லவோ வெள்ளியுமோ பெரும்பேர் புகழும் பண ஆசையுமே நல்லவோ பரலோகத்தின் செல்வமே என் அருளேசுவே போதும் எனக்கு நீரே பரலோகத்தின் செல்வமே என் அருளேசுவே போதும் எனக்கு நீரே ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்தன் ஆருயிரே இயேசுவே எந்தன் ஆருயிரே. ஹல்லேலூயா. நம்முடைய உயிர் இயேசுவே. இன்னொரு பாடலை பாடுவோம். எந்த இயேசு வல்லவர் என்ற பாடலை அவரும் சேர்ந்து நாம் கரங்களை தட்டி பாடுவோம். அவர் என்றும் நம்மை நடத்துவார். அவர் அன்பு அற்புதமான அன்பு. அவரை போல அன்பர் பூமியில் எவரும் இல்லை. கைகளை எல்லாரும் தட்டி சத்தமா பாடுவோம். இயேசு வல்லவர் என்னும் நடத்துவார் இயேசு நல்லவர் என்னும் நடத்துவார் அவரின் தஞ்சமே ஆபேன்பம் அவரின் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே அற்புதமா அவரன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு அற்புதமா அவரன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு எப்பூவில் இவரை போல் அன்பரவருந்தே எப்பூவில் இவரை போல் அன்பரவருந்தே மாறாதவர் எந்த இயேசு என்று பற்றிடுவே மாறாதவர் எந்த இயேசு என்று பற்றிடுவே இயேசு வல்லவர் என்னும் நடத்துவார் இயேசு நல்லவர் என்னும் நடத்துவார் சர்வ வல்ல தேவனிவர்
என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா. நம்பிடுவே என்றென்றுமாய் இயேசுவை. நம்பிடுவே என்றென்றுமாய் இயேசுவை. இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். கர்த்தர் மீட்பராவார். சீரான பாதை நடத்திடுவார். கர்த்தர் மீட்பராவார். சீரான பாதை நடத்திடுவார். எந்தன் வழி செவ்வையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் வழி செவ்வையாக்கி ஏற்று நிறுத்துவார். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் நேசர் காத்திடுவார். என்றும் பின் செல்லுவேன். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார். எந்தன் நேசர் ஒப்பற்றவர் ஒருமை நிறைந்தவர். எந்தன் நேசர் ஒப்பற்றவர் ஒருமை நிறைந்தவர். சார்ந்திடுவேன் என் நீளத்தை தஞ்சமிவர். சார்ந்திடுவேன் என் தஞ்சமிவர். இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். இயேசு நல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் என் தஞ்சமே. அனுதினோ அன்பருடன் நினைத்து செல்லுவே. அனுதினோ அன்பருடன் நினைத்து செல்லுவே. அல்லேலூயா. ஆண்டவர் அவரோடு நாம் இருப்பதற்கும் அவரோடு நடப்பதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தலைவராக இருக்கிறார். திருச்சபைக்கு அவர் தலை. அவர் நமக்கும் அவர் தலையா இருக்கிறவர். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடப் போகிறோம். அவர் நீதி தேவன், நீதி செய்கிற தேவன், அமைதியின் மன்னன், சமாதானம் தருகிற ஆண்டவர். அவர் மூலமாய் நமக்கு நிம்மதி உண்டு, ஆறுதல் உண்டு. எல்லாரும் கைகளை தட்டி பாடணும். தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே, பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன், வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே, நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. நல்ல வேப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல வேப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. தோழெல்லாம் வந்து கவலை மறந்து, தோழில்லாம் வந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. பசும்பல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்வதே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்வதே. ஆத்மாவை தினமும் தேற்றி, ஆத்மாவை தினமும் தேற்றி அழைத்துக் கொள்
அணைத்துக் கொள்பவரே எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன் மகிழ்ந்து மகிழ்ந்து ஆமென். ஷபபபபா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ரபாலா ரபா ஷத்தி ரபாலபா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரி போகிறோம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஓ இந்த மாதத்தின் கடைசி ஞாயிறில் வந்து விட்டோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் பத்திரமாய் நம்மை பாதுகாத்தார். ஓரி கபால ரதூர ரத சந்தல ரபா. நாம் ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ரீதா லாரா பௌஷலா ரத கபர பலபா. ஓரி கபல ரபா சந்தல ரபா லபலபா. நமக்கு ஜீவன் கொடுத்த கர்த்தர். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துவோம். நன்றியை எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். நன்றியை எதிர்பார்க்கிறார். ரீகா பாபா. உங்கள் பணத்தையும் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. உங்கள் படிப்பு உங்களுக்கு பணம் எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் எதிர்பார்ப்பது உங்களுடைய ஹல்லேலூயா துதி பலிகளை எதிர்பார்க்கிறார். ஓ ரபால ரபா ஷபல பலபா. கைகளை தட்டி கர்த்தரை வரவேற்போம். நம்முடைய ஆண்டவரே கைகளை தட்டி நாம் வரவேற்போம். ஓரி கபால ரபால ரபாலபா. ஓரி கமலபா. உலகத்தில் ஒரு தலைவர்கள் வந்தால் எவ்வளவாய் கைத்தட்டி வரவேற்கிறார்கள். நம்முடைய ஆண்டவரை கைதட்டி வரவேற்போம். ஓரபி கமலபலபல ரதல ரபா ஷதல ரபலபா. ஓரி கமலபலபல ரபா. தேவனுடைய பிரசன்னத்தை ஒவ்வொருவர் அனுபவித்து இந்த இடத்திலிருந்து செல்ல வேண்டும். தேவ பிள்ளைகளே ஓரி கமலபலபா. ஏதோ வாரத்திற்கு ஒரு நாள் 2 மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஆலயத்தில் அமர வேண்டும் என்ற எண்ணம் அல்ல. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவித்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ரீகா பாலர தூரர தக்கலர தச்சத்தலர பகபபபா. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய வல்லமை இறங்குவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. வேதனைகள் மாறுவதாக. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மாம்சத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தாலே சுட்டரிக்கப்படுவதாக. ரீகா பாபா பாபா பாபா. பலவானை முந்தி கட்டினால் ஒளிய பலவானுடைய உடைமைகளை ஒருவரும் கொள்ளையிட முடியாது. பலவானாய் கிரியை செய்யறதான அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்கள் கொடுத்த அதிகாரத்தின்படி அவற்றை நிர்மூலம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறோம். லபலர தலரபா சந்தலர தெக்கபல பௌஷலரபா. ஆராதிப்பதை விரும்புகிறார் தேவ பிள்ளையே. நீ வாயிலை திறந்து ஆராதிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கிறார்களா என்பதை ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ரீடா லபலர தூரரத சக்தி ரபலபலபா. ஓரபலபா. பலனை தந்த தேவன், சத்துவத்தை தந்த தேவன், ஜீவனை கொடுத்த தேவன். ஓரபாலர தூரரபா. ஓ நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே. நீங்கள் ஆராதிப்பதை நாம் ஆராதிப்பதை அவர் விரும்புகிறார் தேவ பிள்ளையே. நாம் ஆராதிப்பதை அவர் ஹல்லேலூயா பிரியம் கொள்ளுகிறார். ஓரபாலர தூரரத கபலபலபா ஷலரரா. ஓரபாலபலபலர தலரபா. தேவனுடைய வல்லமை இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்குவதாக. தேவ வல்லமை இறங்குவதாக. ரீகா பாபா பாபா பாபா. ஓரபாலபலர தலர தூரரத கபலபலபா. ஓரபி கபபா பாபா. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை அகற்றினதான கர்த்தர்
Jesus. ஓரா பாலர தூலரத சத்தலர பலரபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ரபாலரே திக்கபலபா. கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டு, மாம்சத்தின் காரியத்தில் வைராக்கியம் பாராட்டக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாம்சத்தின் காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவாயானால் ஓ நம்முடைய வாழ்க்கையில் ஆத்மா வளர்ச்சிக்கு கேடாயிருக்கும். ஓ ரபா பௌரி கபாபா ரபா பபா பபா ரபா. சத்துரு விரும்புவதை நாம் செய்கிறவர்களால் காணப்படுவோம். ஓ லைரி ரோஸ்டியோ லபா லரா தச்சி ரோரா தக்கபாபா. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார், கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ரபா பபா பபா. யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறீர்களோ கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு வரவேற்பு கொடுப்போமே. ஓ ரபா பபா பபா. ஓ ரபா பபா பபா. ஓ ரபா. உன் வேதனைகள் மாறும், உன் அங்கலாய்ப்பு மாறும். ஓ ரபா லரத்த கிலூரத தியூ ரிஷலா ரதிக்கபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஓ அந்நிய பாஷை அடையாளத்தை பெறாதவர்கள் ஓ கைகளை தட்டி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த அபிஷேகத்தை உங்களுக்குள் ஊற்றுவார். ரபா லரா தச்சி லூரா தட்டை லரா ரபா பபா பபா லரதிக்கபா பபா ரிகமால ரதச்சி ஓ ரத கலர ஜதல ரபலபா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நீ எனக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி, நீர் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி, என்னை நடத்தி கொண்ட பாதைகளுக்காக நன்றி. லபாலாரபா. நிந்தைகள் அவமானங்கள் எது வந்தாலும் கர்த்தர் எங்களுடைய கருத்தில் தாங்கிக் கொண்டீரே நன்றி. ரபா லபா தலா ரபா லேசியோ ஓ ரபா. எதிரான அம்பு வரும்போது கர்த்தருடைய சர்வாயுதத்தை கொண்டு எங்களை மேல் அது படாதபடிக்கு பாதுகாத்தீரே நன்றி. லபாலாரா தலாரபா சத்தலரபா ஓ ரபா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, யாக்கோபின் தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. லபாலாரா தூலாரா தக்கபா பபா பபா லாரா ரைதி கமலர பலரபா. எந்த காலத்திலும் உம்மை துதிப்போம், இன்பத்திலும் துதிப்போம், துன்பத்திலும் துதிப்போம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனின் அதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். ஓலா பாலரா தூரரா பாபா 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 லரா தலரபா. Thank you Lord, thank you Jesus, hallelujah. ஸ்தோத்திரம் பாபா. லபாலரா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்போம், நாளும் பின்தொடர்வோம் என்ற அந்த வரிகள் எத்தனை இன்பமானது. இயேசுவே நம்முடைய நல்ல மேய்ப்பன். அவரை நாளும் ஒவ்வொரு நாளும் பின்பற்றுகிற கிருபையை கர்த்தர் இதுவரை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவரை பின்பற்ற தேவையான அபிஷேகத்தையும் கிருபைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே பாடும்போதே உங்களுக்கு தருவார். ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றுவது, நான் பின்பற்றினேன், எனக்கு எதிர்பார்த்த எந்த நன்மையும் கைக்கூடி வரவில்லை, இனியும் நான் ஆண்டவரை பின்பற்றுவதில் என்ன பிரயோஜனம் என்று எந்த எண்ணங்களோடு நிரப்பப்பட்டவர்களாய் சிலர் வந்திருக்கலாம். அந்த எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். பிசாசு கொடுத்திருக்கிற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். ஆண்டவரே, நான் எனக்குரிய சிலுவை எடுத்துக்கொண்டு உம்மை பின்பற்றுவேன், உம்மை தொடர்வேன் ஆண்டவரே என்று ஒப்புக் கொடுத்து பாடி பாருங்கள். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற அனைத்து காரியங்களையும் கர்த்தர் உங்கள் வாழ்விலே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முடிந்தால் எழுந்து நின்று நாம் கரங்களை தட்டி பாட போகிறோம். மற்றவர்கள் உங்கள் விருப்பம் போல உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நாம் பலவீனர் என்று ஒருவரும் இல்லை, நம்மிலே பலவீனப்பட்ட ஒருவரும் இருப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் பலன் தருவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தலைவன் இயேசுராஜா
மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்த்து சாய்த்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன், அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன், நிம்மதி அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளெல்லாம் வந்து கவலை மறந்து, தோளெல்லாம் வந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணி அழைத்து செல்பவரே. ஆத்மாவே தினமும் தேற்றி, ஆத்மாவே தினமும் தேற்றி அழைத்துக் கொள்பவரே, அழைத்துக் கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இந்த உள்ளம் புதுப்பவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவன் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எங்கள் நன்மை இயேசுவை பாடிடுவேன்.
கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கேந்தோ சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கேந்தோ சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மையும் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மையும் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்குமேங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஆமென். அங்குமேங்கோ நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மையும் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்மையும் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். Yes, Lord. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இயேசு கர்த்தரை கொண்டாடுவேன். இயேசு கர்த்தரை கொண்டாடுவேன். அப்படியே கைகளை தட்டி கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றவர் அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதியுங்கள். வாய்களை திறங்க, உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. ஏகார சத்தத்தை போல உன் சத்தத்தை உயர்த்து என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் பிசாசு சொல்லுவான், எனக்கு இந்த சத்தம், எதுக்கு இந்த கூப்பாடு, எதுக்கு இந்த சத்தம் என்றெல்லாம் நமக்கு உள்ளத்துல பேசுவான். ஒரு இடத்துல அதை சொல்ல வைப்பான். எதுக்கு இவ்வளவு கூப்பாடு போடணும், எதுக்கு இவ்வளவு சத்தம் போடணும், இது எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இருக்கிறேன் எல்லாம் சொல்ல வைப்பான். நீங்கள் அதற்கு செவி கொடாதீர்கள். ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரியுங்கள், கைகளை தட்டி ஆவில் நிரம்புங்கள். ரீகா பாலா தாரா பாலா தூரா பாலா, ஓ ரீபா பாபா ரக்கா பாலா தூரா பாலா. உங்களுக்கு எதிராக இருக்கிற அலங்கம் இடிந்து விழுணுமா? யார் பேச்சையும் கேட்காதுங்க, எவர் சொல்லையும் கேட்காதுங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, எக்கால சத்தத்தை போல ஒரு சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுன்னு சொன்னா கூப்பிடுங்க, கேள்வி கேட்காதுங்க. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கேள்வி கேட்டவர்களாய் இங்க இருப்பீங்கன்னா உங்களை மாற்றிக் கொள்ளுங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. இயேசுவே நீ மன்னியும் என்று கேளுங்க. கர்த்தரை ஆராதிங்க, ஆராதிங்க. ரீகா பாலா தூரா பாலா. கர்த்தர் இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்வார். இப்பொழுதே உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். இப்பொழுது உங்கள் வாழ்வில் அற்புதம் செய்வார். நீங்கள் வாழ்வடைவீர்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். ரட்சிப்பை காண்பீர்கள். ரீகா பாபா பாபா ரபா பாபா பாபா ரீதாரா கபாலா தூரா பாலா ரிபா பாபா பாபா.
ரீகா பாலா தூரா பாலா சந்தாலா ரிபா பாபா ஆவில் எறும்புங்கள் ரீகா மாலா தாரா லா தாரா பாபா. Thank you Jesus. ஆமென் ஆமென் ஆமென். ஆவியானவர் அசிவாடும் நேரம் இது. இந்த வேளையில் எல்லாரும் ஆவியானவர் அசிவாடு கிடம் கொடுக்கும் போது அவர் தடைகள் எல்லாம் மாற்றி போடுவாராம். ஆமென். செங்கடல் மேல் அசிவாடினார், தடைகள் எல்லாம் மாற்றினார். உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் தந்தார். ஆமென். எரிகோ மதில் மேல் அசிவாடினார், தடைகள் எல்லாம் மாற்றி போடினார். எல்லாம் இதனால அவர்கள் ஆர்ப்பரித்த போது, ஒரு மனமாய் ஆர்ப்பரித்த போது அவருடைய உள்ள சொல்லிருக்கும். அநேகர் ஆர்ப்பரிக்கிறாங்க, நான் மட்டும் அமைதியா இருக்கிறேன் என்று. அப்படி இல்லை, எல்லாரும் ஒரு மனமா ஆர்ப்பரித்த போது அனங்கம் கண்களுக்கு முன்பாக புதையுண்டு போனதை கண்டார்கள். உங்கள் வாழ்வில் உங்களுக்கு எதிராக இருக்கிற பெரிய அலங்கமா இருக்கலாம், அது புதையுண்டு போது உங்கள் கண்கள் பாடும்படி கர்த்தர் செய்வார். எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, அசிவாடும் தெய்வமே, எங்கள் மேல் அசிவாடுமே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து பாடுவோம். கர்த்தர் ஆவியானவர் அசிவாடுவார், வெறுமைகள் எல்லாம் மாறும். எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே, எங்கள் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எரிகோ மதில் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே.
அதில் மேலே அசைவாடி நீரப்பா, எல்லா தடைகளை மாற்றினீரே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடினீ, பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடினீ, எங்கள் மேலே அசைவாடுமே, ஆமென். எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, தடைகள் மேல், எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, அப்படியே கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆமென், ஆவியானவர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்திலே ஆண்டவரே அசைவாடினபடினாலே ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக, ஆசீர்வாதத்திற்கு விரோதமாக இருக்கிற எதிரி ஆண்டவரை எரிகோ போன்ற தடைகளை கர்த்தர் அசைவாடும் போது அவற்றை ஆண்டவரை இடித்து ஆண்டவர் விழப்பண்ண தேவனால் முடியும். செங்கடல் மேல் அசைவாடி செங்கடலை இரண்டாக பிளந்ததான கர்த்தர், எங்கள் பிரச்சனையாக நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதன் மேல் நீ நடந்து அவற்றில் வழி ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல் பகுதியை ஆசீர்வதித்து நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆராதனை வேலையை ஆசீர்வதித்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மீதியா இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் தேவனுடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்கு மாத்திரம் இடம் கொடுக்க, கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ பலன் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துருடைய விருப்பம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேறக்கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் மாம்சத்தின் விருப்பம் நிறைவேறக்கூடாது. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறுவதற்கு எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. பேசுகிற மகனை பலப்படுத்துவீராக. ஆவியினால் நிரப்புவீராக. எங்களுக்கு வேண்டிய ஆண்டவரை நல்ல ஆகாரத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வீணான செலவுகளுக்கும் ஆண்டவர் வீணான அலைச்சலுக்கும் வீணான கவலைகளுக்கும் எங்களையும் எங்கள் விசுவாசிகளையும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் புரிவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கைக்கான நேரம். ஒரு பாடல் பாடும்போது நாம் காணிக்கையை செலுத்திவிட்டு இருக்கையிலே உட்கார்ந்து கொள்வோம்.
எதை நினைத்தும் கலங்காதே. கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார். உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எபினேசருண்டு, இனியும் உதவி செய்வார். இனியும் உதவி செய்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார். பூரண சுகம் தருவார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகளே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் நான் யெகோவா என்று சொல்லியிருக்கிறார். 1000 10,000 நாமங்களுக்கு சொந்தக்காரர். அதில் ஒரு நாமம் யெகோவா.
அதில் ஒரு நாமம் யெகோவா ஈரே, அதில் ஒரு நாமம் எல்ஷடாய், அதில் ஒரு நாமம் இம்மானுவேல், அதில் ஒரு நாமம் அற்புதர் மாணவர். இப்படி ஏராளமான நாமத்திற்கு சொந்தக்காரர் இயேசுவே. ஆமேன். அந்த இயேசு நம்மோடு கூட இருந்தார், தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார். அன்புள்ள ஆண்டவரே, பல ஆயிரம் நாமங்களுக்கு சொந்தக்காரரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தவும், உம்முடைய நாமத்தை உயர்த்தி பாடவும், ஆராதிக்கவும், உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளவும், உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணவும், உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் கொடுக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாயிருக்கிறீர் என்று எழுதப்பட்ட வார்த்தையை ஒவ்வொருடைய வாழ்விலும் நீ நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகள் உமக்கென்று கொடுத்த காணிக்கைகள், உமக்கென்று படைத்த தசபாகங்கள், உமக்கென்று படைத்த மிஷன் காணிக்கைகள், உமக்கென்று படைத்த வேதாம மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகள், உமக்கென்று படைத்திருக்கிற ஸ்தோத்திர காணிக்கைகள் எல்லாவற்றையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே, உற்சாகமாய் உமக்கென்று படைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அதன் பலனை அமைக்கி குலுக்கில் மடியிலே சரிந்து விழும்படி கொடுப்பேன் என்று சொன்ன உடைய வார்த்தையின்படி, அந்த வல்லமையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மட்டும் எங்களோடு கூட இருந்தீர். தொடர்ந்து செய்தி வேளை ஆசீர்வதித்து தாரும். அடிமை மறைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அடிமையை பயன்படுத்தும். வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வருகிற அடுத்ததான 2024 ஆண்டு வேதாம அந்த தேர்வு, அந்த வேதாம போட்டிக்கான 3வது லேவி ராமத்திலிருந்து நீங்கள் தேர்வு எழுதுவதற்கான அந்த கேள்வித்தாள் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அதை வாங்கி கொடுங்கள். யார் 2 பேர் கொடுக்க, 2 பக்கத்தில் கொடுக்கலாம். கைகளை உயர்த்துங்க. யார் யாருக்கு வாங்க வேண்டும் ஏற்கனவே எழுதினவர்கள் நீங்கள் வாங்கி அதை எழுதலாம். மற்றவர்கள் புதிதாக எழுதலாம், ஆனால் பரிசு மட்டும் தான் கிடையாது. நீங்கள் எழுதலாம், விரும்புகிற எழுதலாம். இதை என்றைக்குள் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் புதன்கிழமை கூட ஒரு நாள் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிறோம். புதன்கிழமை காலை, செவ்வாய்க்கிழமை 10, புதன்கிழமை காலை 10 மணிக்குள்ள இந்த கேள்விகளுக்கான பதிலை எழுதி கொடுக்கணும். அதில் குறிப்பாக 2 போடப்பட்டிருக்கும். குறிப்பு என்று ஒரு கேள்விகளுக்கு பதில் எழுதும் போது அடுத்த கேள்வி ஒட்டி எழுதக்கூடாது. அது எப்படி திருத்துவதுன்னே தெரியல. ஆகவே இடைவெளி விட்டு ஒரு கேள்விக்கு பதில் எழுதின உடனே இன்னொரு கேள்விக்கு நாம திருத்துவதற்கு இடைவெளி வேணும். இடைவெளி விட்டு நீங்கள் எழுதினா அதை நம்ம திருத்துவதற்கு ஈஸியா இருக்கும். அதோடு நீங்கள் வேற தேவைகளும் கைகளை வைத்துங்க கொடுப்பாங்க. வேற வசன ஆதாரத்தோடு இருப்பிடத்தை நீங்கள் அதிலே குறிப்பிட வேண்டும். ஆகவே உங்களுக்கு இன்னொரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறோம். புதன்கிழமை காலை 10 மணிக்குள்ள நீங்க கேள்விகளுக்கான பதில் எழுதி கொடுக்கலாம். அந்த சம்பவத்துல முன்னாடி பின்னாடி உள்ள வசனமா இருக்கலாம், இல்ல முன்னாவும் நடுவா இருக்கிற வசனமா இருக்கலாம். ஆகவே அதற்காக நீங்கள் இப்போதே புரிந்து படிக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆகவே வர வர சொன்னது போல ரொம்ப கடினமா இருக்காது, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது போல தான் கேள்விகள் கேட்கப்படும். அதுவே நீங்கள் வருகிற அந்த எண்ணா புஸ்தகத்துக்காகவும் நீங்கள் ஆயத்தப்பட உங்களை அன்போடு கேட்கிறோம். இப்பொழுதும் மற்ற அறிவிப்புகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வருடம் பிபி சிறப்பாக நடைபெற ஆண்டவர் கிருபை தந்தார். காரணம் உங்களுடைய ஜெபங்கள் தான். வாரம் முழுவதும் சபையில் நடைபெறுகிற ஜெபம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்காகவும் ஆராதனைக்காக சனிக்கிழமை இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் 15 நிமிடம் ஜெபிக்கிற ஜெபங்கள் மற்றும் அனைத்து தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே சிலின் ஜெபங்களாவது கருத்தாக ஜெபிக்கிறது. ஜெபத்தினால்தான் இப்படி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்பதை நாம் நிச்சயமாய் உணர்கிறோம். மேலும் இப்படிப்பட்ட ஊழியங்கள் தேவைகள் அறிவிப்பு கொடுக்கும் போது உற்சாகமாய் கொடுக்கிற அந்த கொடுப்பதினாலும் அந்த ஊழியத்தை தாங்குவதினாலும் இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதற்கு கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.
அப்படி கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த குடும்பங்களில் நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. குறிப்பாக இந்த VBS நாட்களில் மாணவர்களுக்கு பாடங்களை நடத்துவதற்கு அதிக ஆயத்தம் செய்து பல மணி நேரங்கள் கர்த்தர் ஊழியத்திற்கு கொடுக்க முன்வந்த அருமையான விசுவாச குடும்பத்தார் சகோதர சகோதரிகளை கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் அவர்கள் மேல் காணப்படட்டும். அதற்கு மேலாக VBS சிறப்பாய் நடத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று செய்த விசுவாச குடும்பத்தாரையும் கர்த்தர் உயர்த்துவாராக. மேலும் இந்த VBSலே அநேக பிள்ளைகள் வருவதற்கு அவர்களை ஆலோசனை கொடுத்து அனுப்பி வைத்து அழைத்து கொண்டு வந்த உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த VBSக்காக தேவைகள் இருந்தது. அதில் ஒரு குடும்பத்தினர் 10,000 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். 2 குடும்பத்தினர் ரூபாய் 5,000 என்று கொடுத்திருந்தார்கள். ஒரு குடும்பத்தினர் 5,000 இன்னும் ஒரு 1,000 சேர்த்து 6,000 கொடுத்திருந்தார்கள். காணிக்கையாக எவ்வளவு எண்ணினது? மொத்தம் காணிக்கை எண்ணினது 2,400. எனக்கு வந்த கணக்கு கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்தாங்க. 2,500 வச்சுக்கிடுங்க. 2,500 வந்தது. ஆக நமக்கு 28,500 அந்த அது போக அந்த காணிக்கை எல்லாம் சேர்த்து 28,500 வந்திருந்தது. செலவு முன் நாட்களுக்கு சாப்பாட்டுக்காக 25,000 செலவாயிருந்தது. பரிசு பொருட்களுக்காக ஏற்கனவே சில பொருட்கள் இருந்தாலும் அது போக 6,500 பரிசு பொருட்கள் வாங்குவதற்கு செலவாயிருந்தது. முன்னாள் நமக்கு பவாண்டா மேங்கோ அந்த ஜூஸ் கொடுப்பதற்கு, மேலும் அந்த சாப்பாடு நமக்கு அந்த என்ன பிளேட், அது என்ன பிளேட்னா யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் வாங்குவதற்கு அந்த பாக்கட்டையில செய்வாங்க. மற்றும் அந்த போக்குவரத்திற்காக இந்த வாகனத்தை பயன்படுத்துவது பெட்ரோல் செலவுக்கு, அதுபோல் நமக்கு ஏற்கனவே புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவதற்காக ஆக அதற்கென்று 7,500 செலவாயிருக்கிறது. குறைவாக தான் சொல்றேன். ஆக மொத்தம் 39,000 செலவாயிருந்தது. 27,500 மொத்தம் வந்திருந்தது. ஆனால் நேற்று இரவு ஒரு குடும்பத்தினர் போன்ல பேசி அவங்க ஜிபேல ஒரு 10,000 அனுப்பியிருந்தார்கள். ஆக நமக்கு மீதமுள்ள அந்த ஏற்கனவே 28,500, அப்ப நமக்கு 39,000 செலவாயிருந்தது. 28,500 பிளஸ் 10,000 38,000. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அற்புதமாய் சந்தித்ததற்காக ஆண்டவருக்கே மகிமை செலுத்துகிறேன். இந்த VBS வகுப்புகள் 4 நிலையில் நடைபெற்றது. பிகினர், பிரைமரி, ஜூனியர், சீனியர் 4 பிரிவில் நடந்தது. மொத்தம் 8 ஆசிரியர்கள் இதற்காக அந்த வகுப்புகளை நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை இருந்தார். அது 90 100 பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த கலந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். தினமும் 100 பேருக்கு மதிய உணவு கொடுக்கப்பட்டது. முதல் நாள் சாம்பார் சாதம், அதுபோல தயிர் சாதம், கேசரி, அதுபோல் உருளைக்கிழங்கு அந்த மசியல் கொடுக்கப்பட்டது. 2ஆம் நாள் சாதம், காய், அப்பளம், சாம்பார், ரசம், மோர், ஊறுகாய் கொடுக்கப்பட்டது. 3ஆம் நாள் குஸ்கா, தயிர் வெங்காயம், முட்டை, அந்த சால்னா, தயிர் ஊறுகாய் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் ஆண்டு ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. மற்ற அறிவிப்புகள், வருகிற வாரத்திலிருந்து ஞாயிறு மாலை துதி ஆராதனை நடைபெறும். இந்த மாதம் இன்றைக்கு நடைபெறாது. வருகிற வாரத்திலிருந்து நடைபெறுகிற துதி ஆராதனை வருகிற வாரத்திலிருந்து நடைபெறும். ஜூன் மாதத்திலிருந்து ஜெப நடை, கைப்பறுதி ஊழியம் நடைபெறும். ஜூன் மாதம் முதல் வாரம் அல்ல, 2ஆவது வாரத்திலிருந்து. நமக்கு ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் நம்முடைய ஓட்டு எண்ணிக்கை வெளியிடப்படுகிறது. தேர்தல் முடிவு அறிவிக்கப்படும். ஆகவே ஜூன் மாதம் 2ஆவது வாரத்திலிருந்து ஜெப நடை, கைப்பறுதி ஊழியம் நடைபெறும். வாரந்தோறும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை சபையிலே ஜெபம் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 வரையிலும், திங்கட்கிழமை முதல் மற்ற நாட்களில் சனிக்கிழமை வரை காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் சபையிலே ஜெபம் நடைபெறுகிறது. இந்த ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் நடத்துகிறார்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை மட்டும் ஜெபம் நடைபெறாது. ஏற்கனவே நாம் சபையில் 7ஆம் தேதி அறிவித்தது போல ஒரு திருமண அறிவிப்பு, ஆகவே திருமணம் நடைபெற இருக்கிறது. நம்முடைய சபையை சேர்ந்த மல்லிகா டீச்சருடைய மகள் சிஸ்டர் ஆர்த்தி சுரேஷ் அவருடைய மகள் கைலின் திருமணம் வருகிற வெள்ளிக்கிழமை 3ஆம் தேதி மகாத்மா காந்தி நகர் ஜான் மெதடிஸ்ட் சாலை துளைத்து நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து வரவேற்பு வைபவம் கோசாகுளம் குலமங்கல் ரோட்டில் இருக்கிற
ஸ்ரீராம் மகாலில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே வருகிற வெள்ளிக்கிழமை மாத்திரம் அந்த சபை ஜெபம் நடைபெறாது. சபையார் இந்த திருமண ஆராதனையிலும் தொடர்ந்து நடக்கிற வரவேற்பு வைபவத்திலும் விருந்திலும் பங்கு பெறுவதற்கு அம்மா அவருடைய குடும்பத்தார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அவர் கேட்டுக்கொள்ள சொல்லியிருக்கிறார். ஆகவே கேட்டுக்கொள்கிறோம். அதை மறவாமல் நீங்கள் அதில் பங்கு கொள்ள உங்களை கேட்கிறோம். வருகிற புதன்கிழமை மாதத்தில் முதலாவது நாளாக இருப்பதினால் நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை எப்போதும் போல மாலை 6 மணிக்கு, வருகிற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறும். வருகிற வாரம் ஞாயிறு மாதத்தில் முதலாவது ஞாயிறாக இருப்பதனால் ஆராதனை முடிந்த பின்பு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். நீங்கள் அதற்கு ஆயத்தமாய் வரும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 5 கட்ட தேர்தல் நடைபெற வேண்டியிருக்கிறது. முதல் 2 கட்ட தேர்தல் நடந்திருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வரையிலும் அந்த தேர்தல் முடிவை பரலோகத்தின் தேவனானவர் நிரூபிக்கிற அந்த முடிவு தெரியும் வரையிலும் தினமும் உங்கள் ஜெபங்களிலே குறைந்தது 5 நிமிடமாகிலும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். நாம் எதிர்பார்க்கிற அற்புதத்தை நம்முடைய கண்கள் காணவும் நம்முடைய காதுகள் கேட்கவும் கர்த்தர் கிருபை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு தந்த வசனம், போன வாரம் வாசித்த அதே வசனத்தை மறுபடி ஒரு வாசியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசு மார்த்தாளிடத்திலும் மரியாளிடத்திலும் லாசருவிடத்திலும் அன்பாயிருந்தார். போன வாரம் ஆண்டவர் ஒருவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு காரணம் என்னவென்றும், அவர் அன்பு கூறுவதனால் ஒருவருக்கு கிடைக்கும் சிலாக்கியம், மேன்மை, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் என்ன என்று நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவர் ஒரு இடத்தில் அன்பு கூறுவதற்கு யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு அந்த வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். யாக்கோபு 1:22 சொல்லியிருக்கிறபடி திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, திருவசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்களாக, திருவசனத்தை கை கொண்டு வாழ்கிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுவார், அவரிடத்தில் அன்பாயிருப்பார் என்று நாம் தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தார். அவர் அவரிடத்தில் அன்பு கூறுவர் மாத்திரமல்ல, யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவரிடத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது நாம் அடையும் நன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அவர்கள் அடைகிற நன்மைகள் என்ன, அவர்கள் அடைகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக யோவான் 7ஆம் அதிகாரத்தில் இயேசு கலிலேயாவில் தங்கியிருந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்த போது இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை விசுவாசிக்காததினால் அவரை பார்த்து பிரபலமாய் இருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கமாய் ஒன்று செய்ய மாட்டானே, நீ செய்கிற கிரியைகளை கண்டு அநேகர் உன்னுடைய சீடர்களாய் மாறுவதற்கு நீ யூதேயாவுக்கு போய் உன் கிரியைகளை செய்து உலகத்துக்கே உன்னை வெளிப்படுத்தலாம் என்று அவரை பரியாசம் பண்ணினார்களாம். அந்த வசனத்தை வாசியுங்கள்.
அவரை விசுவாசிக்கல, அவரை பரியாசம் பண்றாங்க. அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை பார்த்து கண்டு அநேகர் உன்னுடைய சீடர்களாய் மாறும்படிக்கு நீ யூதேயாவுக்கு போ, பிரபலமாய் இருக்கிற விரும்புகிறவனும் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்ய மாட்டான் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். காரணம் என்னன்னு சொன்னா, யூதேயாவுக்கு ஏன் பண்ண சொன்னாங்கன்னா, கூடார பண்டிகை சைவமா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்களுக்கு முக்கியமான பண்டிகைகள் பல உண்டு. பஸ்கா பண்டிகை உண்டு, இந்த கூடார பண்டிகையும் ஒன்று உண்டு, பூரீம் பண்டிகை உண்டு. இவருடைய பல்வேறு விதமான பண்டிகைகள், முக்கியமான பண்டிகைகள் உண்டு. அதில் ஒன்று கூடார பண்டிகை. இந்த கூடார பண்டிகை சைவமா இருந்ததினால் யூதேயா தேசத்திற்கு எல்லா இடத்திலும் இருக்கிற யூதர்கள், பக்தி உள்ள யூதர்கள் எல்லாம் அங்கே வருவார்கள். ஆகவே திரளான மக்கள் அங்கே வரும்போது, நீ உன்னுடைய செயல்களை, உன்னுடைய கிரியைகளை அங்கே போய் செய்தால் அந்த ஜனங்கள் அதை நம்பி உனக்கு ஏராளமான சீடர்கள் வருவார்கள், நீனும் பிரபலமாகலாம். அப்படி இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இயேசு பிரபலமா இருக்கணும்னா ஒரே வார்த்தையில முழு உலகத்தையும் பார்த்தும் அழிந்து போகட்டும் சொன்னா அப்பவுமே பிரபலமாயிருவார். அவர் பிரபலமா இருப்பதற்கு வரவில்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஒருவரும் கூட கெட்டு போய்விடக்கூடாது, ஒரு ஆத்மா கூட நரகத்து போய்விடக்கூடாது. தம்முடைய படைப்புகள் அத்தனை பேர் பாவிகளும் மனம் திரும்பணும், நல்லவர்களும் பரலோகத்துக்கு வரணும் என்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்து அரசுறாங்க. நீ பிரபலமா இருக்க விரும்பினார். அப்ப அவங்க நினைப்பெல்லாம் இயேசுவை குறித்தவுடைய சகோதரர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, பிரபலமா இருக்க விரும்புறான், ஆகதான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறான், வீட்டை விட்டுட்டு போய் ஒளி அலைகிறான், பிரபலத்தை விரும்புறான்னு சொல்லி நினைத்தாங்க. ஆனால் பரியாசம் பண்ணினார்கள். பிரபலமா இருக்க விரும்பினால் ஏன் இப்படி அந்தரங்கமா காரியத்தை செய்கிறார்? நீ போய் யூதேயா பண்டிகை, கூடார பண்டிகை நெருங்குகிறது, நீ அங்கே போகலாமே. அங்கே போய் நீ பல அற்புதங்களை செய்கிறாய், உன்னுடைய மந்திர வித்தைகளை, உன்னுடைய மாய வித்தைகளை அங்கே போய் காண்பித்தால். அவங்க அப்படிதான் நினைத்தாங்க. ஏசு செய்த அற்புதத்தெல்லாம் மந்திர வித்தை, மாய வித்தை, ஏதோ இங்க இப்ப கற்றுட்டு வந்திருக்கிறான், யாரோ அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, அந்த மந்திர வித்தையினால, மாய வித்தை வைத்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யறான்னு அவனுக்கு பரியாசம் பண்ணினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களை பார்த்து சொன்னார், அவர்களுக்கு அவர் எந்த பதில் கொடுக்கவில்லை என்று பார்க்கிறோம். சொல்கிறார், அவர்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார். 7-8 வசனத்தில் வாசிக்கிறோம். உலகம் உங்களை பகைக்காது, உலகத்தின் கிரியைகள் பொல்லாதா இருக்கிறது என்று நான் அவர்களுக்கு சொல்கிறபடினாலே உலகம் என்னை பகைக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்றார், அவர்களுக்கு கொடுத்த பதில், உலகம் உங்களை பகைக்காது. என்ன பகைக்கும்? ஏன் தெரியுமா? அவங்க பொல்லாத கிரியைகளை பார்த்து நான் அமைதியாராமல், அவர்களை பாராட்டாம, இது கர்த்தருக்கு அடாத செயல், இது பொல்லாத காரியம், இதை விட்டுரு, இதை செய்யாத, அப்படி சொல்றதுனால என்ன பகைக்கிறாங்க. ஆனா அவங்க செயலை பார்த்து, அவங்க நடக்கைகளை பார்த்து, அவங்க பொல்லாத செயல்களை செய்தாலும் நான் அவங்களுக்கு அதை சுற்றி காட்டாம, தவறு எடுத்து காட்டாம, நான் அவங்க இடத்துல பாசமழை பொழிந்தா என்ன பகைக்க மாட்டாங்க. உலகம் ஏன் என்ன பகைக்குது? அவருடைய பொல்லாத கிரியைகளை பார்க்கிறேன், அவருடைய கிரியைகளை பார்க்கிறேன், நடத்தி பார்க்கிறேன், செயலை பார்க்கிறேன், அது பொல்லாதது எனக்கு தெரியுது. அந்த பொல்லாத கிரியைகளை பார்க்கும்போது அதை அவர்கள் திருத்திக் கொள்வதற்காக அந்த பொல்லாத செயல்களை, கிரியைகளை, நடத்தைகளை விட்டு விலகுவதற்காக அவளுக்கு ஆலோசனை சொல்றேன், புத்தி சொல்றேன். அதனால் உலகம் என்னை பகைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாமும் கூட இதுதான் உலகத்தில் நடக்கிற ஒரு காரியமா இருக்கு. உலகம் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளிடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் காணும் போது, இது கர்த்தருக்கு பிரியமில்லாது, வேத வசனத்தின்படி இது சரி கிடையாது, வேத வசனத்தின்படி இது சரியில்லாத காரியம், இதுல கர்த்தர் பிரியம் கொள்ள மாட்டார்,
இதுல கர்த்தர் விருப்பம் இல்லை, ஆகவே இதை செய்யாம விலகிரு என்று ஆலோசனை சொன்னா அதை கேட்கும் போது நாம் சந்தோஷப்படுற அளவுக்கு அவங்களுடைய தோற்ற செலவிடத்தில் இருக்கும். கண்கள் எல்லாம் கலங்கி போறது போல உண்மையா நினைப்போம், ஓ நம்ம எவ்வளவு மெச்சி கொள்றோம், பாராட்டும். ஆனா ரியாக்ஷன் சில நாட்கள் கழித்தான் தெரியும். அப்ப அவங்க சொல்லுவதை கேட்பாங்க, கேட்கும் போது கண்கள் எல்லாம் கலங்கி போனது போல. உண்மையில நினைப்போம், நம்ம சொன்ன காரியத்துல மனம் திரும்பிட்டாங்கப்பா, இவங்க மனம் திரும்பிட்டாங்க, உணர்வடைஞ்சிட்டாங்க, கர்த்தர் இனி ஆசீர்வதிச்சிடுவாரு, இனி கர்த்தர் மேன்மையை கொண்டு வந்துடுவாரு, உயர்த்திடுவாரு, இப்படி பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சு, நல்ல வழியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா ரியாக்ஷன் எப்ப தெரியுமா? 2 நாள் 3 நாள் கழிச்சா அந்த ரியாக்ஷன் தெரியும். எப்படி நம்ம பயக்கிறாங்கனையும், எப்படி நம்ம ஒதுக்குறாங்கனையும், எப்படி நம்ம வெறுக்கிறாங்கன்னு அவருடைய செயல்களும் நடத்தைகளும் அவருடைய கிரியைகளும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உலகம் தான். இயேசு ஒருபோதும் பொய் சொல்கிறவர் அல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு உலகம் யாருக்கு, அநேகருக்கு அவர்கள் பட்சமா இருக்கிறாங்க. அநேகருக்கு பார்க்கிறோம், அநேகருக்கு இன்றைக்கு நம்முடைய கிரியைகள் ஆண்டவருடைய பார்வையில எப்படி இருக்குது என்பதை நாம் யோசிச்சு பார்க்கணும். அதிகமான பேருக்கு அபிமானிகள் அநேகர் இருப்பாங்க, ஆனா சிலருக்கு அபிமானிகள் குறைவா இருப்பாங்க. யாருக்கு அபிமானிகள் அதிகமா இருப்பாங்கன்னா, அவங்க பொல்லாத கிரியை இருக்கும், அவங்க செயல், அவருடைய கிரியை, அவருடைய நடத்த, அவருடைய பேச்சு, அவருடைய வார்த்தை பொல்லாத தெரியும். ஆனா அவங்கள புகழ்ந்து தள்ளுவாங்க. அவங்களுக்கு அதிகமான அபிமானிகள் இருப்பாங்க, எப்பவுமே இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா கிரியைகளை கடிந்து கொள்ளும் போது, இது பொல்லாதது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது கர்த்தர் விரும்பல, வசனத்தின்படி இது சரி கிடையாது, வசனத்தின்படி இது ஒழுங்கு கிடையாது, இதை விட்டுட்டா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இதை விட்டுட்டா நமக்கு நல்லது என்று சொன்னா அவங்களுக்கு அபிமானிகள் குறைவா தான் இருப்பாங்க. ஆகவே இதை உணர்ந்து கொள்வோம். பாருங்க, இப்படி ஆண்டவர் சொல்றாரு, உலகம் ஏன் பயக்குது, உலகம் ஏன் எனக்கு அதிகமான அபிமானிகள் எனக்கு இல்லை. இந்த உலகத்துல அநேகர் பயக்கிற என்ன ஏன் பயக்கிறேன்னு சொன்னா, நான் அவருடைய கிரியைகள் பொல்லாதா இருக்கிறது சொல்வதனால, அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய நடக்கைகள், அவருடைய பேச்சுகள், அவருடைய பார்வைகள் பொல்லாதா இருக்குது, கர்த்தருக்கு பிரியமில்லாத இருக்குது, இது கர்த்தர் பிரியப்படல என்று அதை சுற்றி காட்டுவதனால, அதை உணவத்தை காட்டுவதனால அவர் பயக்கிறவர்களா இருக்க. உலகம் இப்படிதான் இருக்கும். ஆகவே நீங்களும் இப்படிப்பட்ட பாதையில கடந்து போயிருக்கிறீங்களா? நீங்க நல்லதானே சொன்னேன், நல்லதுக்கு தானே சொன்னேன், கர்த்தருக்குள் வளர்வதற்காக தானே சொன்னேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க மேல வருவதற்கு தானே சொன்னேன். அப்படி இருந்து ஏன் என்ன பயக்கிறாங்க? நான் நல்லது போய் சொல்ல போய் இப்படி எனக்கு இது தேவையான்னு சொல்லி அநேகர் இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. நான் இப்படி சொல்லி இத்தனை கஷ்டம் எனக்கு தேவையா? இது எனக்கு, இந்த அவமானம் எனக்கு தேவையா? இந்த பகை எனக்கு தேவையா? இது எனக்கு தேவையா என்று நீங்கள் உணராதுங்க. கர்த்தருடைய ஆண்டவரை போல நீங்கள் பொல்லாதவைகள் ஒரு இடத்துல காணப்படும் போது, அவருடைய செயல்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய நடத்தைகள் பொல்லாதா இருக்கும் போது அதை சுட்டி காட்டுவதற்கு தயக்கம் காட்டாதுங்க, ஜெபத்தோடு சுட்டி காட்டுங்க. அல்லேலூயா. அவங்க பகைத்தாலும் பகைத்துட்டு போட்டோம், ஆண்டவரே பகைத்தார் உங்களை பகைக்க மாட்டாங்களா? ஆண்டவருக்கு அபிமானிகளா எல்லாம் போய் உங்களுக்கு அபிமானிகளா இல்லாம தான் போயிருப்பாங்க. அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். அந்த சுட்டி காட்டினால பகைத்தார்கள் பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம் இதே இடத்துல இன்னொரு காரியம், யோவான் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், காரியத்தல்லாத யூதா என்கிறவன் ஆண்டவரை நோக்கி ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த வசனத்தை வாசிங்க. உலகத்திற்குமே வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு ஏன் எங்குமே வெளிப்படுத்துகிறீங்க? உலகத்துக்கே வெளிப்படுத்தலாம, அப்படி வெளிப்படுத்தாம ஒரு சிலருக்கு எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்த காரணம் என்னன்னு கேட்டும்போது ஆண்டவர் அந்த யூதாவுக்கு சரியான பதிலை சொல்லவில்லை. பார்க்கிறோம், காரியத்தல்லாத யூதான்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா யூதாஸ் காரியத், இயேசுவை காட்சி கொடுத்தவன் யூதாஸ் காரியத். இந்த யூதாஸ் காரியத்தல்ல, இன்னொரு யூதா என்று சொல்லி இருக்கிறது. இந்த யூதா யார்? லூக்கா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, யாக்கோவின் சகோதரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 16 வசனத்துல யாக்கோவின் சகோதரன் என்று சொல்லி இருக்கிறது. இயேசுவுக்கு சீடர்கள் 2 யாக்கோபு இருந்தார்கள். ஒன்று யோவானின் சகோதரனாகிய யாக்கோபு,
இன்னொன்று யூதாவின் சகோதரனாய் யாக்கோபு. இதை குறித்து நீங்கள் மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். மார்க் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அங்கே ஒரு யாக்கோபு, யோவானின் சகோதரனாய் யாக்கோபை குறித்து சொல்லி இருக்கிறது. அவன் செபெதேவின் குமாரன் என்று சொல்லி இருக்கிறது. யூதாவின் சகோதரனாய் யாக்கோபை குறித்து 18ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் அல்பேயின் குமாரன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. செபதேவின் குமாரனாகி யாக்கோபு, செபெதேயின் குமாரனாய் யாக்கோபு ஒருவன், அல்பேயின் குமாரனாகி யாக்கோபு, அல்பேயின் குமாரனாய் யாக்கோபு. செபெதேயின் குமாரனாய் யாக்கோபுக்கு சகோதரன் யோவான். அல்பேயின் குமாரனாகி யாக்கோபுக்கு சகோதரன் யூதா. இந்த யூதா காரியத்தொல்லாத இந்த யூதா இயேசு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, உலகத்துக்கே வெளிப்படுத்தலாம, எங்களுக்கு ஏன் இதை மட்டும் வெளிப்படுத்துகிறீர் என்று சொன்னபோது நேரடியா ஆண்டவர் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லல. பதில் சொல்லாம ஆண்டவர் அவனுக்கு மாறாக யோவான் 21ஆம் வசனத்தில் நாம் வாசித்த அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொன்ன அதே பதிலை அவனுக்கு சொல்கிறது பார்க்கிறோம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் வசனங்களை ஏற்றுக்கொண்டு அவைகள் கை கொள்கிறவரோ அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் பதில் சொல்வதை பார்க்கும். மறைமுகமாக சொல்கிறார். அவனுக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லல. நான் ஒரு காரியம் செய்வேன், என் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டு வாழ்கிறவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று மறைமுகமாக 23ஆம் வசனத்துல என் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறவன் யாரோ என்று சொல்லி சொல்கிறார். அப்ப ஆண்டவர்களுக்கு சரியான பதில் கொடுக்கல. உலகத்துக்கே வெளிப்படுத்தல. சகோதரர் சொன்னாங்க, அவர் விசுவாசிக்க அவர்கள் உலகத்துக்கே வெளிப்படுத்தலாமே. யூதாவுக்கு நீங்க யூதேயா தேசத்துக்கு போய் அந்த கூடார பண்டிகைக்கு வந்திருக்கிற மக்கள் மத்தியில் கிரியைகளை செய்து உலகத்துக்கே வெளிப்படுத்தலாமே என்று சொல்லி இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஒரு சில காரியங்களை மட்டும் நாம் தியானித்து முடிக்க போகிறோம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு திபெரியா கடற்கரையில் சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். நடந்தது என்ன? சீசர்கள் மீன் பிடிக்கும்படியாய் படகை எடுத்துக்கொண்டாங்க. படகுல ஏறினாங்க. படகுல ஏறி அவர் திபெரியா அந்த கடலிலே போய் படகை தள்ளிட்டு போய் படகுல ஏறி மீன் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். ராத்திரியில் முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க. இரவு முழுவதும் மீன் பிடித்தார்கள். ஒரு மீனும் அவர்களுக்கு அகப்படவில்லை. வலையில ஒரு மீன் கூட விழல. விடிய காலையில் கரையில் ஒருவன் இருக்கிறார். அது இயேசு. அவளுக்கு இயேசு என்று தெரியாது. விடிய காலை வேளையில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவர்களை பார்த்து, அந்த வசனத்தை வாசிங்க. வலதுபுறமாய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். பாருங்கள், வலதுபுறமா வலையை போடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். அப்படியே அவர்கள் செய்து திரளான மிகங்கள் வலையில் அகப்பட்டது. நடந்த சம்பவத்தை பாருங்க. சீசர்கள் எல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு பலமுறை அவர்களுக்கு போய் தரிசனமாகிறார், வெளிப்படுத்துகிறார், தான் உயிரோடு இருக்கிற வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போன உள்ளமுடையவர்களாக, அந்த உயிர் தெழுந்த இயேசு அவர்களுக்கு கொடுத்த வார்த்தைகள் மேல நம்பிக்கையற்றவர்களாக மறுபடி தங்களுடைய பிழைப்புக்காக படகில ஏறி அதை கடலில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடித்தார்கள். இரவு முழுதும் பிரயாசப்பட்டும் ஒன்று அகப்படவில்லை. அல்லேலூயா. அவர்கள் வெறும் வலையோடு நின்று கொண்டிருந்தார்கள். அவள் அப்படியே செய்து இயேசு அவர்களுக்கு சொன்னார், நீங்கள் வலதுபுறமா வலையை போடுங்கள் என்று சொன்னார். இயேசு என்பது அவர்களுக்கு தெரியாது. இயேசு தான் கரையில் இருக்கிறார், அவர் தான் இந்த இடத்தில் வலையை போடார் சொல்றார் இன்னுமே தெரியாது. அவர்களுக்கு சொல்லப்பட்டபடியே வலையை போட்ட போது வலையில் 153 பெரிய மீன்கள் இருந்தன. இந்த இருந்தும் மீன்கள் கிழியவில்லை என்று 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வலை வாசிங்க. 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை காலையில் இழுத்தான் என்று பார்க்கிறோம். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, எந்த பலனும் எனக்கு கிடைக்கல என்று சோர்ந்து போனவர்களாக
எல்லா பிரயாசம் இப்படி வீணாய் போய்விட்டதே, பலனற்று போய்விட்டதே, என் எதிர்பார்ப்பெல்லாம் இப்படி ஆகிவிட்டதே என்று நொந்து போன உள்ளமுடையவர்களாக, தொய்ந்து போன இருதயம் உள்ளவர்களாக, மிகுந்த விசாரத்தோடு, மனமடிவோடு, துக்கத்தோடு, கவலையோடு இங்கே காணப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, அருமையான சகோரியே, சகோரியே, சகோதரனே, உனக்கு உதவி செய்ய, உன்னை மனமடிவுக்கு நீங்களாக்க, உன் ஏக்க பெருமூச்சுகளுக்கு பதில் கொடுக்க, உன் மனதை உன் மன மகிழ்ச்சியால் சந்தோஷத்தால் நிரப்பப்பட, உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு தன்னை உனக்கு வெளிப்படுத்துவார். உன்னை தேடி வந்திருக்கிற உனக்கு தன்னை வெளிப்படுத்துவார். இனி உன் பிரயாசங்கள் வீணாய் போக விட மாட்டார். உன்னை வலதுபுறமாக நடத்தி, நேரு வழியாய் நடத்தி, உன் பிரயாசத்திற்கு மேலான மேன்மையான சிறந்த ஆசீர்வாதங்களை உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தின பாதையில் அல்ல, உன்னை வலதுபுறமாய் நடத்தி, நேரு வழியாய் நடத்தி, உன் வாழ்விலே உன் மனமடிவை நீங்களாக்கி, உன் பெருமூச்சுக்கு பதில் தந்து, உன்னை சந்தோஷ மகிழ்ச்சியை நிரப்புவதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்யும்படிக்கு தம்மை உனக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு கர்த்தர் தருவார். நான் பிரயாசப்பட்டேன், நான் இவ்வளவு பெரிய நன்மை எதிர்பார்க்கலையே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலையே, கர்த்தர் எனக்கு இவ்வளவு பெரிய நன்மையை தந்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தந்து விட்டாரே என்று சொல்லி நீ மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை உனக்கு தருவார். ஹல்லேலூயா. பிரயாசப்பட்டு கர்த்தர் உனக்கு வெளிப்படும் போது, கர்த்தர் தம்மை உனக்கு வெளிப்படுத்தும் போது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பிரயாசம் ஒன்றாம் இப்படி போச்சு, நான் எடுத்த எல்லா பிரயாசம் முயற்சி அத்தனை வீணாய் போய்விட்டது, எல்லாம் இப்படி ஆகி போய்விட்டது, ஒரு நன்மையும் கிடைக்கலையே, எந்த முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு, பெருமூச்சோடு, மனவடிவோடு, கவலையோடு, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளையே, கர்த்தர் இனி உன் வாழ்க்கையிலே நீ அப்படிப்பட்ட ஏக்கம் நிறைந்தவளாய் காணப்படாதபடிக்கு பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை உனக்கு கர்த்தர் தந்தருளுவார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தந்திருந்தாலும், இவ்வளவு பெரிய ஆசைகளை எனக்கு எதிர்பார்க்கல, நினைத்து கூட பார்க்கவில்லையே என்று சந்தோஷப்படுகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பெரிய நன்மைகளை உங்களுக்கு தருவது மட்டுமல்ல, அந்த பெரிய வலை கிழியாமல் இருந்தது போல, அந்த 153 பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிழியாமல் இருந்தது போல, பெரிய பெரிய நன்மைகளை, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை, நீங்க நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்களை, பிரயாசத்திற்கு பலனே இல்லையே, இப்படி எல்லாம் வெறுமையா போச்சு, எல்லாம் வீணாய் போச்சுன்னு சொல்லி நினைக்கிற அந்த காரியத்துல நீங்க நினைக்காத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து, பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து, பெரிய பெரிய நன்மைகளை உங்களுக்கு தந்து, பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவது மாத்திரமல்ல, இனி உங்கள் வாழ்க்கையில ஒரு சேதம் வராதபடி உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய நன்மை தந்து ஏதாவது வந்துருமோ, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல, இவ்வளவு பெரிய நன்மையை தாண்ட எதிர்பார்க்கல, ஆனா இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்துட்டாரு, இவ்வளவு பெரிய நன்மையை தந்துட்டாரு, ஏதாவது சம்பவித்திருமோ, ஏதாவது நமக்கு இழப்பு வந்துருமோ, ஏதாவது சேதம் வந்துருமோ, ஏதாவது நமக்கு வீணாய் போயிருமோ, அப்படி ஒன்று வராதபடிக்கு எப்படி வலை கிழியாமல் 153 பெரிய மீன்கள் இருந்தும் வலை கிழியாமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டாரோ, அற்புதம் செய்தாரோ, அதே போல கர்த்தர் எவ்விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வராதபடிக்கு, எவ்விதமான நஷ்டமும் உங்களுக்கு வராதபடிக்கு, எவ்விதமான சேதமும் உங்களுக்கு வராதபடிக்கு, எவ்விதமான இழப்பு வராதபடிக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய நன்மைகளை சேர்ப்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்மை வெளிப்படுத்துவது மூலமாக ஆண்டவரின் அற்புத ஆண்களை செய்வார். கர்த்தர் உங்கள் அன்பு கூர்ந்ததினாலே இது நிச்சயமா நடக்கும். நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். என்ன செய்யணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாத்திரம் செய்யணும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், சங்கீதம் 50:23 வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், ஆசாப் சொல்கிறான், ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறவன் என்னை மையப்படுத்துகிறான், அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், என் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் கூறுகிறதை பார்க்கிறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் இதுவரையிலும் இவ்வளவு பிரயாசம் எடுத்தும், இவ்வளவு முயற்சி எடுத்தும் எல்லாம் வீணா போச்சு, ஒரு நன்மையை நாம் பார்க்க முடியலையே, இப்படி எல்லா முயற்சியும் பலனற்று போய்விட்டது என்று நிற்கிற காரியத்துல கர்த்தர்களுக்கு இனி நீங்கள் சேதமில்லாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஸ்தோத்திரம் மட்டும் நீங்க சொன்னா போதும். எபிரேயர் 13:15 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவிகளின் கனியாக ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவீர்கள் என்று சொல்லி இருக்கிறது.
அவ ஸ்தோத்திரத்தை மாத்தான்னு சொல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் இப்படி எனக்கு செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய பெரிய நன்மைகளை எனக்கு தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். உண்மை எனக்கு வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய குடும்பத்தில் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உண்மை ஆண்டவரின் பிள்ளைகள் வாழ்வில் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உண்மை என்னுடைய ஊழியத்தின் பாதையில் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உண்மை என்னுடைய பொருளாதார காரியத்தில் வெளிப்படுத்துகிற போவதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுடைய படிப்பில் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னுடைய பொருளாதார காரியத்தில் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிப்படுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லிக் கொண்டே இருந்தால் போதும். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதவுகளுக்கு கனியாகிய ஸ்தோத்திர பலியை சொல்லிக் கொண்டே எப்போதும் சொல்ல வேண்டுமா? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் என்ன செய்யுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இடைவிடாம நம்ம ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். யோபை சுற்றிலும் எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. யோபின் வாழ்க்கையில எல்லா இடம் வெளிச்சம் பிரகாசமா இருந்தான். அவருடைய கூடாரம் வெளிச்சத்தால் நிறைந்திருந்தது. தேவனுடைய ரகசிய செயலுடைய கூடாரத்தில் இருக்கும்போது எங்கு வெளிச்சம், எல்லாம் பிரகாசம். ஆனால் ஒரு நாள் சுற்றிலும் எங்கிலும் இருள் அவனை கவி கொண்டது. எங்கு பார்த்தாலும் ஒரு சிறிய ஒரு மெழுகுவத்தி வெளிச்சம் கூட அவனுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. அப்படி இருள் எல்லாம் கவி கொண்டது. எல்லா பகுதியிலும் இருள், எங்கு பார்த்தாலும் இருள் அவனை கவி கொண்டிருந்தது. அந்த நேரத்திலும் யோபின் உதடுகள் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று மாத்திரமே அவன் உதடுகள் சொல்லிக் கொண்டிருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், யோபு பாருங்க, எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தது, எங்கும் வெளிச்சமா இருந்தது. கர்த்தருடைய ரகசிய செயல் கூடாரத்துமே இருந்தபோது எல்லாம் வெளிச்சம், எல்லாம் ஆசீர்வாதம். ஆனால் ஒரு நாள் எல்லா வெளிச்சமும் நீங்கி, எல்லா பிரகாசம் அவனை விட்டு போய், எல்லா மகிமை அவனை விட்டு போய், எங்கும் இருள் அவனை கவி கொண்டது. அவன் இருளை மத்தியில் இருந்தான், இருளுக்குள்ளே கடந்தான். அந்த இருளின் மத்தியிலும், அந்த இருண்ட நிலையிலும், இருண்டு போன அந்த வாழ்க்கையிலும் அவன் உதடுகள் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த யோபுவை கர்த்தர் கைவிடவில்லை, அந்த யோபுவை கர்த்தர் கைவிடவில்லை. ரட்சிப்பை யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிப்படுத்தினார். யோபுவை கர்த்தர் மறந்து போகவில்லை. எங்கும் இருந்த சூழ்நிலைகளை கர்த்தர் முற்றுமாய் மாற்றினார், விடுதலை கொடுத்தார். அத்துடன் நின்று விடவில்லை. அவர் முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் அன்புகிறவர் உங்களுக்கு அவர் முன்னிலைமையிலும் பின்னிலைமையை ஆசீர்வாதமாய் நிச்சயமா மாற்றுவார். தம்மை வெளிப்படுத்துவார். முன்னிலைமையிலும் பின்னிலைமைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். இரண்டாவதாக ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது கிடைக்கிற ஆசீர்வாதமான எரேமியா 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 33:6. அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் அவர் வெளிப்படுத்துவேன். பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துவேன். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படும் போது பரிபூர்ண சமாதானம் உண்டாயிருக்கும். வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை பரிபூர்ணமாய் தருவார். தம்மை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் யாருக்கு தம்மை வெளிப்படுத்துகிறாரோ, தம்முடைய அன்புகிற பிள்ளைகளுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அவருடைய கற்பனைகளை வசனங்களை ஏற்றுக்கொண்டு அதை கை கொண்டு வார்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவார். அப்படி வெளிப்படுத்தும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? பூரண சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் தருவார். எதிலெல்லாம் அந்த சமாதானம் இருக்கும்? முதலில் சவிக்கியத்தை கர்த்தர் வர பண்ணுவார். அல்லேலூயா. சவிக்கியம் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்கிறது. சுகம் என்று இருக்கிறது, இன்னொரு சவிக்கியம் என்று இருக்கிறது. ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, நகோமி ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனே என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு சுகமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். நீங்கள் சௌக்கியமாய் வாழ்வீங்க. என்னென்ன சௌக்கியம் உங்களுக்கு வேணுமோ அத்தனை சௌக்கியம் உள்ள வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சௌக்கியம் நமக்கு இல்லாம இருக்குது. சில வீடுகள்ல ஒரு மாதம் முழுவதற்கும் போதுமான அரிசி பொருள் வாங்குவதற்கு வசதி இல்லை.
அப்படி இல்லாதவர்களுக்கு அந்த பரிபூர்ணமா ஒரு மாதம் முழுவதற்கும் நீங்கள் சாப்பிடுவதற்கு தேவையான அத்தனை பொருளும் வீட்டுல இருக்கு, மீதி இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிலருக்கு உடுத்துவதற்கு ஒரு 3-4 உடை தவிர அதிக உடை இல்லை, மாற்று உடை இல்லை. நீங்க சௌக்கியமா ஆள விரும்புறீங்க. மற்றவங்களை போல நானும் தினந்தோறும் ஒரு ஆடை உடுத்தணும், எனக்கு மாற்று உடை உடுத்துவதற்கு 2-3 உடை கடை இல்லை. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு தருவார். தம்மை வெளிப்படுத்தும் சௌக்கியமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகணுமோ, உங்களுக்கு சௌக்கியமா வாழ்வதற்கு கர்த்தர் வேண்டிய அனைத்து காரியங்களை கர்த்தர் செய்வார். பாருங்க, இப்படி சொன்ன நகோமி அந்த நகோமிக்கு சொல்ல, உனக்கு சௌக்கியமான வாழ்க்கையை தேடாதிருப்பேன் என்று சொல்லிவிட்டு சொல்ல, நகோமிக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ களத்துக்கு போகணும், போவாசுடைய களத்துக்கு போகணும். போவாசுடைய களத்துக்கு போய் அங்கே போவாசு உனக்கு என்னெல்லாம் சொல்றானோ அதன்படி நீ செய், அவனை கீழ்ப்படி செய், அப்போது உனக்கு சௌக்கியமான வாழ்வு கிடைக்கும் என்று ஆலோசனை சொல்லி அனுப்பினாள். அந்த ஆலோசனையின்படி அவள் களத்துக்கு போனா, போவாசுடைய களத்துக்கு போனா, வேறு களத்துக்கு போகல. போவாசுடைய களத்துல போய் அந்த களத்துல போவாசு அவளுக்கு என்னெல்லாம் சொல்றானோ அதை கீழ்ப்படிந்த பொழுது அவளுக்கு சௌக்கியமான வாழ்க்கை கிடைத்தது. ரூத் 4ஆம் அதிகாரம் 11 வசனத்துல பெத்லெஹேமில் அவர்கள் எப்ராத்தாவுக்கு பெத்லெஹேமில் இருக்கிற ஜனங்களும் மூப்பர்களும் ரூத்த ஒலிமி வாசல் வைத்து வாழ்த்தினார்கள். ராகுவேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று ஆண்டு வாழ்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரம் எப்ராத்தாவிலே நீ இனி பாக்கியவதியாயிருப்பாள், புகழ் பெற்றவளாயிருப்பாய் என்று சொல்லி அவளை வாழ்த்தப்பட்டாள் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசி 24:11. சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவளை நோக்கி, உன் வீட்டில் வருகிற மனைவியை 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போல வாழ்ந்திருக்க செய்வாராக என்கிற ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் மாறினாள். அது மாத்திரமல்ல, அடுத்து வாசிங்க. எப்பிராத்தனைப்பட்ட பெத்லெஹேமிலே பாக்கியவதியா நீ இருப்பது போல அவளும் பாக்கியவதியா இருப்பா. பெத்லெஹேமிலே நீ புகழ்பெற்று உன்னை போல அவளும் புகழ் பெற்றிருப்பா என்கிற ஆசீர்வாதத்தை உடையவளாய் மாறினாள். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் போவாஸ், பரம போவாஸ் ஆகிய இயேசு நமக்கு வைத்திருக்கிற திருச்சபை ஆகிய களத்திலே வந்து அந்த களத்திலே கர்த்தர் நம்மோடு என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் இப்படி வாழ்வில் சுகமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. வர வேண்டிய எங்கனோ களத்துக்கு வரணும். எல்லா களத்துக்கும் அல்ல, போவாஸ் களத்துக்கு போகணும். கர்த்தர் போவாஸ் களத்துல போய் நீ அங்க கேளு, அந்த போவாஸ் உனக்கு என்னெல்லாம் சொல்லானோ அதை நீ ஒன்று செய், அப்பொழுது உனக்கு சுகமான வாழ்வு உனக்கு உண்டாகும் என்று சொல்லி அவளுக்கு ஆலோசனை கொடுத்தாள். அந்த ஆலோசனைபடியே போவாஸ் களத்துக்கு போய் அங்கேயே இருந்து அந்த போவாசோட ஆலோசனை கேட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை சுகமான வாழ்வு அவளுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் சௌக்கியமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். நீங்கள் போவாசாய் களத்திலே கிடக்கும் போது சௌக்கியமா வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமே சொல்லி இருக்கிறது. அந்த வசன அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிங்க. ஆரோக்கியம் வர பண்ணி கர்த்தர் நமக்கு வெளிப்படும் போது சௌக்கியமான வாழ்க்கை. எந்தெந்த காரியத்தில் எனக்கு சௌக்கியம் இல்லை, மற்றவர்களை போல சௌக்கியம் ஆள விரும்புறேன், ஆனா மற்றவங்களை போல சௌக்கியம் ஆளுவதற்கு எனக்கு போதுமான பணம் இல்லை, போதுமான வேலை இல்லை, போதுமான வருமானம் இல்லை, போதுமான தொழில் இல்லை, போதுமான காரியங்கள் இல்லை என்று கஷ்டப்படுகிற கவலைப்படுகிற பிள்ளையை கர்த்தர் போதுமானதுக்கு அதிகமான காரியத்தை வழிகளை உனக்கு திறந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உனக்கு உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, அந்த வசனத்தை வாசிங்க. ஆரோக்கியம் வர பண்ணி குணமாக்கி ஆண்டவர் சொல்கிறாராம், உன்னுடைய ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு சுகத்தை தந்து நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். அல்லேலூயா. சௌக்கியமான வாழ்க்கையை கொடுத்து உங்களுக்கு சமாதானம் தருவார். அது மாத்திரமில்லை, உனக்கு சுகத்தை கொடுத்து ஆரோக்கியம் வர பண்ணி உனக்கு நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு? யாருக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு, யாருக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த அவர்களுக்கு சௌக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். அவரால் சௌக்கியமான கிடைக்கும். அவரால் அவர்கள் பரிபூர்ண சமாதானத்தை அடைவார்கள். அவர் அவளுக்கு ஆரோக்கியத்தை வரை பண்ணி அவளுக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்று பாருங்க. எசேக்கியா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அந்த எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவான வியாதி உடையவனா இருந்தான்.
அவருடைய வியாதி அவனுக்கு மரணத்துக்கு இதுவானது என்று நல்லா தெரியும். கர்த்தரும் சொல்லிவிட்டார். ஆனாலும் அது மரணத்துக்கு எதிரான வியாதி என்று அறிந்திருந்தும் இந்த எசேக்கியா ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணினான், கண்ணீர் விட்டு கதறினான். ஆண்டவரே என்னை நீ நினைத்துள்ளும் என்று ஜெபம் பண்ணான். 3 வசனத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியா மரணத்துக்கான வியாதி என்று அறிந்திருந்தும் தனக்கு ஆண்டவர் ஆரோக்கியம் வர பண்ணும்படிக்கு அவரை நோக்கி கண்ணீரோடு என்ன செய்தான விண்ணப்பம் பண்ணினான். கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுத்தார். அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபம் பண்றான். அவனுடைய வியாதி மரணத்துக்கு அவன் வியாதி தான், இனி பிழைக்க மாட்டான்னு தெரியும். அது தெரிந்திருந்தும், அந்த மரணத்துக்கு அதன் வியாதினை தெரிந்திருந்தும் அவன் கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அந்த கண்ணீரின் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்தார். 5 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டமணி கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதி உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் யாராவது ஒருவர் எப்படி இருக்கலாம், யாருக்கோ ஒருவருக்கு, உங்களுக்கு அருமையானவர்களுக்கு மரணத்துக்கான வியாதியோடு போராடி கொண்டிருக்கான்னு தெரியும். ஆனாலும் உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் இந்த மரணத்துக்கு எதிரான வியாதி உடையவர்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை குணமாக்குவார். குடும்பத்திலே பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. வருடத்தை கூட்டி கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு மரணத்துக்கு வியாதியா இருந்தால் உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர் பரிபூர்ண சந்தோஷம் உண்டாகும்படிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஆரோக்கியம் வர பண்ணி 15 வருஷம் கூட்டி கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு கூட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, யோபுக்கு எப்படி கொடுத்தார் தெரியுமா? யோபுக்கு விடுதலை கொடுத்தார். 140 வருஷம் உயிரோடு இருந்தானா. யோபுவை குறித்து வாசிக்கிறோம். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறை பிள்ளைகளையும் பார்த்து, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பார்த்து அவருடைய வாழ்வுகளையும் ஆசீர்வாதத்தையும் கண்டு கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. அந்த 42ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் காணும்படி கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அன்பார்ந்த விடைகளே, நீங்கள் ஒருவேளை உங்கள் வியாதியினால பயந்து இருக்கிறீங்களா? மரணத்துக்கு எதுவான வியாதி என் குடும்பத்தில் ஒருவருக்கு வந்திருக்கு, டாக்டரே சொல்லிட்டாங்க மரணத்துக்கு பிழைக்க மாட்டானு இல்ல ஆண்டு சொல்றார். அவர்கள் ஆரோக்கியம் வர பண்ணுவார். மரணத்துக்கு வியாதி அவரை விட்டு நீக்குவார். அத்தவர்களுக்கு சுகத்தை தருவார். குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். யோபுக்கு 4 தலைமுறை பிள்ளைகளையும் அந்த 4 தலைமுறை பிள்ளைகளையும் காண செய்த கர்த்தர் உங்கள் பிள்ளைகளின் தலைமுறைகளை பார்ப்பதற்கு, அவருடைய தலைமுறைகளின் பிள்ளைகளை பார்ப்பதற்கும் கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களுக்கு தருகிற பூர்ண சமாதானத்தை கர்த்தர் தருவார். 128ஆம் சங்கீதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கிற அவன் பாக்கியவனா இருப்பான். 5-6 வசனத்துல கர்த்தர் சீயோனிலிருந்து பர்வதத்திலிருந்து அவனை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் தனி செய்வான், தன் பிள்ளைகளின் வாழ்வையும் சமாதானத்தையும் காண்பான் என்று சொல்லி இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். மரணத்துக்கு எதுவான வியாதியிலிருந்து உங்களை குணமாக்குவார், உங்களுக்கு சுகத்தை தருவார். ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள். 3வதாக கர்த்தர் ஒருவருக்கு வெளிப்படும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? யோவான் 2ஆம் அதிகாரம் 11 வசனத்தை வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 11 வசனம். இவ்விதமாக இயேசு கலிலேயாவிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நடந்த நமக்கு தெரியும், திருமண வீட்டில் திராட்சரசம் குறையப்பட்டு போனது மாத்திரமல்ல, இல்லாமலும் போயிட்டு. அங்கே இல்லாமல் போன, குறைவாய் போன அந்த திருமண வீட்டிலே ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். அந்த குறைவுகள் இருந்த அடிச்சுவடி இல்லாதபடிக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. ஆம், ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படும் போது குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். உங்கள் குறைவு இருந்தது காணப்படாதபடி கர்த்தர் அற்புதம் செய்வார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினார். அந்த ஜனங்களை பார்த்து மோசே சொல்கிறார், 40 ஆண்டுகள் கர்த்தர் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினாரே, உங்களுக்கு குறைவு ஏதாவது இருந்ததா என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார்கள்,
குறைவு ஒன்றும் அவர்களுக்கு இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்து கொண்டாராம். அல்லேலூயா. வஸ்திரம் பழமையாய் போகல, கால்கள் வீங்கி போகல. அவர்களுக்கு ஊழையிடுகிற அந்த வனாந்தரத்துல, தேடல் நிறைந்த வனாந்தரத்துல, சர்ப்ப நிறைந்த வனாந்தரத்துல எந்த சேதம் இல்லாமல் பாதுகாத்து கொண்டது போல கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. எந்த குறையும் இல்லாதபடி பாதுகாத்து கொண்டார். சீசர்களை வெறுங்கையா அனுப்ப ரெண்டு பேரும் அனுப்புறார். கையில ஒண்ணும் கொடுக்காம அனுப்புனார். திரும்பி வந்தாங்க, சந்தோஷமா சொன்னாங்க. அவர் பார்த்து, உங்களை நான் வெறுமையா அனுப்பினேன், உங்களுக்கு ஏதாவது குறைவா இருந்ததா சொன்னாங்க. ஒன்னும் குறைவா இருந்ததில்லை என்று சொன்னார்கள். அன்பாதவர்களே, வாக்கில குறைவு இல்லாதபடி கர்த்தர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், நான் அவர்கள் மேல் அன்பா இருப்பது மாத்திரமல்ல, நான் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு சுகமான வாழ்வு உண்டாயிருக்கும், சௌக்கியமான வாழ்வு உங்களுக்கு உண்டாயிருக்கும். குறைகள் உங்களுக்கு காணப்படாது. நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் காணப்படுவீங்க. கர்த்தர் 140 வயது வரையில் வாழ உங்களுடைய பிள்ளைகளின் வாழ்வை பார்க்க ஆண்டவர் சுகத்தையும் ஆரோக்கியத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்கிறார், நான் அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார், தம்மை வெளிப்படுத்துவார். உங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுவீர்கள். குறைவுகள் இல்லாதபடி கர்த்தர் உங்கள் ஆசீர்வாத வாசஸ்தலத்தை அவர்கள் தேடியும் குறைவை காண மாட்டார்கள் என்று சொன்னபடி குறைவு உங்கள் வாழ்வில் இல்லாதபடிக்கு குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இது எதெல்லாம் உண்டாகிறது? கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துவதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம். நிச்சயமாக கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது கிடைக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்திருந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பெரிய நன்மைகளை உங்களுக்கு தருவார். பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை காணும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்தது அவ்வளவல்ல. பிரயாசப்பட்டோம், முயற்சி பண்ணோம், ஆனா இவ்வளவு எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய நன்மை வரும்னு எதிர்பார்க்கல. இவ்வளவு பெரிய மேன்மை வரும்னு எதிர்பார்க்கல. ஆனா ஆண்டவர் நாங்க நினைக்கிறதை விட, எதிர்பார்த்ததை விட மேன்மையா எங்க வாழ்க்கையை நடத்தினார், ஆசீர்வதித்தார், நன்மையை தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார். சந்தோஷப்படுவீங்க. ஒருவேளை அதுல ஒரு சந்தேகம், ஏதாவது இழப்பு வந்துருமோ, ஏதாவது நஷ்டம் வந்துருமோ, ஏதாவது சேதம் வந்துருமோ, ஏதாவது கஷ்டம் வந்துருமோ, ஏதாவது பிரச்சனை வருமோ, ஒரு பிரச்சனை வராமல் எங்களை பாதுகாப்பார். வலை கழிந்து போகாமல் பாதுகாத்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், தம்மை வெளிப்படுத்துவார். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தர் மையப்படுது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையே நாள்தோறும் காட்டுவேன் என்ற பாடலை சேர்ந்து பாடுவேன். உனக்கு போதித்து நடக்கும் பாதே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதே நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. உன்மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்.